வெள்ளிமலை பிரான்மலை இருக்கு. சரி. பழனிமலை இருக்கு. திருப்பரங்குன்ற மலை இருக்கு. சரி. நீங்க எந்த மலை? வெள்ளிமலை இருக்கா? வெள்ளிமலை. வெள்ளிமலை எங்க இருக்கு? வெள்ளிமலை போய் காமிக்கணுமா? வெள்ளிமலை காமிக்கணும். காமிக்கிறேன். ஆமா. தான் தெரியுது பாருங்க. எங்க தெரியுது? எங்க தெரியுது? தான் தெரியுது பாருங்க. ஏயா பூரா சீரியல் செட்டு இருக்கு. அது ஒரு அம்மா தான் தெரியுது. மலை 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 ரெண்டு மலை. ஒரு பெரிய மலை இன்னொரு சின்ன மலை எங்க தெரியுதா? ஆமா, அவர் பெரிய கூட ஒரு சின்ன கூட. அது கிடையாது. ஒரு மலை தெரியுது. எந்த மலை? மலை தெரியுதா? தெரியல. தெரியலையா? வீடு தான் தெரியும். அப்படி இல்ல. இந்த மலையினுடைய மரம் தெரியுமா? ஒரு முனிவர் கொடுத்த மரம். யார் கண்ணுக்கு தெரியும் தெரியுமா? யாருக்கு தெரியும்? உலகத்துல நல்லவனாக ஒருவனுக்கு ஒருத்தியாக நீதியோடு நேர்மையோடு நியாயத்தோடு பொய் பேசாமல் எவன் வாழ்கிறானோ அவர் கண்ணுக்கு மலை தெரியும். யார் கண்ணுக்கு தெரியாது தெரியுமா? நான் பொய் பேசுவேன். என்ன மலை தெரியும்? அப்ப ஏன் தெரியுமா? யாரு கண்ணுக்கு தெரியாது அப்படின்னா இந்த உலகத்துல அடுத்த முண்டாட்டி அனுபவிக்க நினைக்கிறது, அடுத்தவன் சொத்து அனுபவிக்க நினைக்கிறது, கொள்ள கொள்ள கற்பழிப்பு முறைதவர் எவன் மாமியார் கண்ணுக்கு தெரியாது. அப்போ உனக்கு தெரியல என்ன நீ அந்த அளவுக்கு அயோக்கியம் இருக்கு. கற்பழிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும். அதனால உனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும். வெளிமலைக்கு சொந்தக்காரன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சேதுபதி ஸ்கூலுக்கு அவார்டு வாங்க போன ஞாபகம் இருக்கா? அப்ப நான் கற்பழிச்சு தான் இருந்தேன். ஆமா, எனக்கு தெரியாதா? ஆமா, அவன் மலைக்கு சொந்தக்காரன் வெள்ளிமலை. வெளிமலையில வரேன். நான் பண்ண சின்ன தப்பு அது ஒண்ணுங்க. சரியா? தினமும் உங்கள்கிட்ட போய் சொன்ன பத்தில சொல்றதா சொல்லணும். சரிங்க. மலைக்கு சொந்தக்காரன் வெள்ளிமலையில வரேன். வெள்ளிமலையில இருந்து வந்திருக்கியா? ஆமா. வெள்ளிமலைன்னு சொல்லி ஞாபகம் வருது. என்ன வருது? எங்க மாமா அத்தை எல்லாம் இங்கே இருக்காங்க. தெரியாம வெள்ளிமலையில உங்க மாமா அத்தை எப்படி இருப்பாங்க? எங்க ஐத்தவர் வந்து சடைச்சி. சடைச்சியா? ஆமா. ராமநாதர் வந்து சடையன். 2 பேருக்கும் பிறந்தது 3 குழந்தைகள். அப்படியா? ஆமா. 3 என்ன குழந்தை? 3 ஆம்பளை பிள்ளைதான். அப்புறம் தெரியுமா? ஆமா தெரியுமா? ஒருத்தர் கந்தர் விடுவார், ஒருத்தர் கணபதி விடுவார், ஒருத்தர் ஐயப்போ விடுவார். இதுவரை யாரு? இதுவரை மச்சனிங்க. வைத்தமைனா என்ன யாரும் உனக்கு தெரியலையா? தெரியல. நான் சொல்லட்டுமா? நீ யாருன்னு வச்சுட்டு நான் சொல்லட்டுமா? உங்க அப்பா நம்பிதானே? ஆமா, அப்பா நம்பிதானே? அப்படின்னா பார்த்தா உங்க ஆத்தா பல்ல உடச்சு ஆத்தா எங்கே போயிட்டானே? ஆமாயா. நீ 7 பேர் தானே? 7 பேர். நீ தானே வீரத்தவே? ஆமா. தங்கச்சியார வெள்ளி. ஆமா, தங்கச்சி. ஆமா, வள்ளிதான். வேற யாரும் கிடையாது. உங்க அம்மா இருக்காங்க ரங்கை மோனி, எனக்கு சொந்த அத்தை. சொந்த அத்தை. ஆமியா, உங்க அப்பா நம்பிராசன் கட்டி கொடுக்குற பொழுது உங்க குடும்பத்துல அவ்வளவு கஷ்டம். அப்ப எல்லா பேருமே சேர்ந்து நீங்க சோத்துக்கு என்ன தெரியுமா? சோது. ஆமா, அத வேற யாரும் கிடையாது. மாநில மலையில தேடி வந்து உங்க நகைச்சிட்டேன். ஆமா, ஏன் நகைச்சி தேடி வரீங்க? ஆனா உள்ள சத்தம் கேட்டு. ஆமா, இன்னொரு பிள்ளை சத்தம் கிடையாது. யாரு அந்த பிள்ளை? வந்து உங்க தங்கச்சி. எனக்கு தங்கச்சி இல்லையே. நான் கட்ட போற உள்ள நீ கட்டிக்கிற உள்ள உனக்கு என்ன வேணும்? மச்சான் நல்லா கேளுங்க. நீங்க எனக்கு மச்சான்டா. நான் கட்ட போற உள்ள உங்களுக்கு நீ அடிக்கிற உள்ள உனக்கு என்ன வேணும்? பொண்டாட்டி. உனக்கு பொண்டாட்டினா எனக்கு என்ன வேணும்? பாப்பாட்டி. தங்கச்சி வேணும். தங்கச்சி அப்படின்னா உன் முண்டாட்டி என் தங்கச்சி, என் முண்டாட்டி உன் தங்கச்சி. ஆமா, 2 பேரும் உள்ள இருக்காங்க. ஆமா, அப்படிதானே? போற மாதிரி போறீ வர மாதிரி வரட்டும். சரியா தெரியும். கொடுத்து வச்ச விஷயம் தெரியுமா? நம்ம 2 பேருக்கு மாதிரி சொல்லி ஏயா நாடகத்துல 9-10 பேர் வரணும். நம்ம 2 பேரும் கொடுத்து வச்சோம்னா எப்படி? நம்ம 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு ஜோடி. அப்படியாயா? உள்ள ஒரு மடா முடிங்க ஒண்ணு உள்ள உட்கார்ந்துருக்கு. சரி. முழு மொட்டு. சேவார்த்தி. அப்படியா? சரி, அதனால நான் போற மாதிரியே போறேன். அவன் தெரியுதா? அவர் யாருன்னு கேட்காம நீ பாட்டுல பாடுறல. அவர் வேடுவர். இப்ப பாடு.
உட்கார்ந்து ஆடுவாரு. போயிட்டு வரல. என்னம்மா சொல்லி கொடுத்த மாடு மாதிரி போறீங்க என்ன? என்ன? ஐ கொடுத்து போறீங்க. எனக்கு தெரியும். பள்ளி யாரும் எனக்கு தெரியும். சின்ன பிள்ளை பாத்துருக்கீங்களா? அதே கண்ணு அதே பூத்த அதே பல்லு. டேய் ஓங்கி அரைஞ்சிருவேன். தங்கச்சியை போய் இவ அவன் பேசலாமா? திருட்டு முடா. டேய் தங்கச்சியை பண்ணி பேசலா? பேச. யாருன்றது? இது வந்து உங்க தங்கச்சி. தங்கச்சியா? ஆமா. உனக்கு கிடையாது. உங்க அண்ணன் கூப்பிடுறாரு. அப்படியா வாடா என் செல்லமே. அடி செல்லமே. அத்தாடி. வேண்டேன்னு கூட்டிட்டு போங்க. பால்வாடிக்கு நாலு பேர். ஏய் ஓங்கி அரைஞ்சவரு என்ன சொன்னீங்க? சரியா? என்ன? ஒரு அரைக்கு காண மாட்டான். சரி. ஆளு ஏன் தங்கச்சி மாதிரி? ஓ தங்கச்சி. என் தங்கச்சி வர சொல்லுமா? ஆமா. என் தங்கச்சி எகையான வாயாடி. இறந்து போட்டோம். ஆமா. என்ன வாய் இருந்தா? என்ன? பேசி நீங்க நல்லா தட்டி பார்க்கணும். ஏய் உன் தங்கச்சி உனக்கு பெரிய ஆளா இருக்கலாம். என்ன? நானா குறைச்சு பேசுறேன். என் தங்கச்சி மாதிரி ஒரு பேசுறேன். உன் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியாதாங்க? என்னது? சின்ன பிள்ளைகளை பார்த்து மூக்க ஒடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா தெரியுங்க. பாவட கூட சரியா கட்ட தெரியாது. ஆமா. ஏன் ஓட்ட மூக்கு? என் தங்கச்சியை பார்த்தா சொல்றேன். ஒரு நாள் கூட நீ நான் தங்கச்சி கூட்டு போன தெரியுமா? மூக்கெல்லாம் நிந்தி விட்டு பாவடை கட்டி விட்டு ஞாபகம் இருக்கா? ஆறு குழந்தை. இப்ப வந்து அது வந்து பெரிய பிள்ளை. அப்படியா? சரி சரி சரி. ஆமா. நான் என்ன அந்த அழகர் மாதிரி ஈத்திர பையன் நினைச்சீங்களா? அதுக்கே அழகர சொல்றேன். பப்புனு சுத்த போட்டு. ஆனா முழு மூட்டை. சரி. பப்புனு சூப்பர். எத்தனை தண்டி சூப்பர். கூப்பிடு பாப்பா. ஓப்பியா? அத்த மகனே அத்தானே. டேய். கூப்பிடு பாப்பா. தங்கச்சி என் தங்கச்சிக்காக ஒரு பாட்டு வச்சிருக்கேன். என்ன பாட்டு? 50 கிலோ தங்கண்டா என் தங்கச்சி, 100 ஜென்ம பந்தண்டா என் ராசாத்தி, மதுரையில உள்ள போல பணக்காரியாரு உள்ள குணத்தில கோடீஸ்வரி கூட பிறந்ததால நான் சிரிச்சாடி சிரிப்ப, நான் அழுதாடி அழுவ, தேனாண்டால் தெய்வம் நீ அம்மா, நீ தங்க இல்ல நிதானம்மா. மேல உள்ள பாட்டெல்லாம் பாடாத செத்து போயிருவேன். இந்த பாட்டுக்கு வந்து உண்மையை சொல்லணும். பாட்டுக்கு வந்து இல்ல, இந்த பாட்டு வந்து பாடுறது கஞ்சா கருப்பு என்னோட உயிர் நண்பர். உனக்கு தான் பேரிக்காடு முட்டி பல்லு வச்சு பாட்டு தேவையா? ஏண்டா சப்பாண்டா இந்த பாட்டை பாடியே உங்க தங்கச்சியை வளர்த்தீங்களோ? ஆமா. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சு